ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் பேரண்ட்டும் நிறைய கேர்ள்ஸும் வந்து யோசிக்கிற விஷயம்னா கம்ப்யூட்டருக்கு அடுத்து ஈஸி எடுத்துக்கலான்னு. அண்ட் நிறைய பாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கிடைக்கல, சிஎஸ்சி ஓரியன்ட் கிடைக்கலாம், ஈஸி எடுத்துக்கலான்னு. ஏன் ட்ரிபிள் எடுக்க மாட்டீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. சர்க்யூட் பிரான்ச்சில் இசிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, இஎன்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து ஈஸி மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஈஸிக்கு. என்ன வித்தியாசம்னா சப்ஜெக்ட் வைரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சப்ஜெக்ட் தான் மாறும். மீது எல்லாமே ட்ரிபிளுக்கு என்ன இருக்கோ அதே தான் ஈஸிக்கு இருக்கும், ஈஸிக்கு என்ன இருக்கோ அதே தான் ட்ரிபிளுக்கு இருக்கும். என்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னா, ஈஸி படிச்சிங்கன்னா இஸ்ரோ மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் அண்ட் ஆல்சோ நிறையா ஆண்டனாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் போகலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஈஸி படிச்சிங்கன்னா ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் கூட கிராஸ் மேஜராக எடுத்து நீங்கள் போகலாம் ஹையர் ஸ்டடீஸில். இல்லை ட்ரிபிள் எடுத்திங்கன்னா அதுக்குமே நீங்கள் போகலாம் கிராஸ் மேஜரில். பட் ட்ரிபிள் எடுத்திங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் உங்களுக்கு இருக்குது, வேலை இருக்குது. அண்ட் ஐடிக்கும் போகலாம், அண்ட் கோர் சைடும் போகலாம். ஈஸிலையும் ஐடி சைடு போகலாம், கோர் சைடும் போகலாம், எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம் அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் வேரி ஆகும், தவிர மீதி எல்லாமே ஒன்று தான். எனக்கு புரியல. ஈஸி கிடைக்கலனா தயவு செய்து எல்லாருமே ட்ரிபிள் வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுங்க, சாய்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏன்னா ட்ரிபிள் டிமாண்டு கம்மின்னு சொல்லி கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் 170 எடுத்தாலே டயர் 1 கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஈஸி கூட கம்பேர் பண்ணி. ஈஸி வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுமா, எல்லா விஷயத்துலையுமே ட்ரிபிள் இருக்குது. நீங்கள் ஒரு லைக் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் நான் வந்து மோட்டிவேஷனாக சொல்ல முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நான் படித்தது ட்ரிபிள் தான், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஏன் படித்தேன்னு தெரியாமே படித்தேன். ஏன்னா ஆக்சுவலாக டீச்சிங் லைன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா படித்து நல்ல ஸ்கில்லு நல்ல ஸ்கோரோடு வெளியே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸ்கோர்லாம் இருந்தது, ஸ்கில் இருந்தான்னு கேட்டால் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதே சமயம் இன்ஜினியரிங்லேயும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் படிங்க, அதுதான் நல்லது. ஸோ நான் டீச்சிங் லைனுக்கு வந்துட்டேன் ட்ரிபிள் முடித்தோடனே. ஸோ என்னுடைய வாழ்க்கை வரலாறு வேறு. பட் ட்ரிபிள் படித்தேன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸி வெர்சஸ் ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள் பற்றினா நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஈஸி நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், இல்லை இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லேயும் நான் சொல்லிடுறேன். ட்ரிபிள்ங்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஜென்ரேட்டரு, மோட்டரு அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க தெரியுங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபஸ்ட்டு வால்யூமில் படிப்பீங்க தெரியுமா? அதுதான் ட்ரிபிள். அதை வச்சு எல்லா சப்ஜெக்ட்டும் மாறி வரும். பவர் சிஸ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு மாறி வரும். சப்ஜெக்ட் என்ன படிப்போம், ட்ரிபிளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, ட்ரிபிளுக்கு என்ன ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரோமேட்டிசம் எல்லாமே சேர்ந்து தான் ட்ரிபிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லையுமே அது ஒழிஞ்சிருக்குது. எலக்ட்ரிக்கலில் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ், மோட்டார்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் தான். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் வேணும்னாலும் ட்ரிபிள் இன்ஜினியரிங் தான் வேணும், அந்த இன்ஜினியர் தான் தேவைப்படுவாங்க. ஈஸியை விட ட்ரிபிளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. வெஹிக்கிள் இருக்குது, வெஹிக்கிள் தான் ஃப்யூச்சரில் எல்லாமே வரப்போகுது. ஸோ ட்ரிபிளுக்கு டிமாண்ட் ஜாஸ்திங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அடுத்தது ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, சர்க்யூட் தியரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே படிப்போம் காமனாக எல்லா பேப்பர்லேயும். சர்க்யூட் தியரி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ட்ரிபிளுக்கு வரும். அண்ட் கோர் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் சிஸ்டம், சிக்னல் சிஸ்டம் இதே தான் ஈஸிக்கு வரும். ஈஸிக்கு மிஷின்ஸ் மட்டும் இருக்கும், மிஷின்ஸ் அவங்களுக்கும் இருக்கும், பவர் சிஸ்டம் மட்டும் இருக்காது, மீதி எல்லாம் இருக்கும். அதான் சொல்கிறேன். இன்டெகிரேட்டட் அண்ட் மாடர்ன் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோல் ஈஸிக்கு இருக்கும், பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஈஸிக்கு இருக்கும், டிஎஸ்பி ஈஸிக்கு இருக்கும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஈஸிக்கு இருக்கும். அதான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் லேப் அண்ட் காம்பனன்ட்ஸ், மேட் லேப் அண்ட் சிமுலிங்க்கு, விஎல்எஸ்ஐ டிசைனு, பிஎஸ்பி டிசைனு, அப்புறம் மிஷின்ஸ் லேபு, அதுக்கப்புறம் எம்என்ஐ லேப், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேபு, அந்த மாதிரி எல்லா லேப் ஒரு நெட்வொர்க் அனாலிசிஸ் லேபு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா ஹை கரியர் ஃபெசிலிட்டிஸ், டிரைவிங் தி கிரீன் ரெவல்யூஷன், ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இனோவேஷன் அட் தி எட்ஜ். நான் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். ட்ரிபிளுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வரப்போகுது. அண்ட் ட்ரிபிளுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு அவ்வளோ வேலை வாய்ப்பு வரப்போகுது. இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் ஹையர் பண்ண போகிறாங்கிறத உண்மை. இது வந்து 4 வருஷம் கழிஞ்சு நடக்குமான்னு கேட்டால் இப்போவே நடக்க போகுது. ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறனால ட்ரிபிளுக்கெல்லாம் வந்து ஆள் கம்மியாக இருக்குது. டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க டிமாண்டு சிஎஸ்சிக்கு தான் அப்படின்னு, அது படிப்புக்கு சரிங்களா. எல்லாருமே அது எடுக்கிறனால டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரிபிளுக்கு யாருமே இல்லைங்கிறது தான் பெனிஃபிட்டே நமக்கு, பார்த்துக்கோங்க.
அண்ட் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் காலேஜில் இந்த கம்பெனியில் வரும். பெல்லு, என்டிபிசி லிமிடெட், டாடா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிக்ஸான் டெக்னாலஜி, கிராம்ப்டன் கிரீவ்ஸு, ஏபிபி இந்தியா, ஹேவல்ஸ் இந்தியா, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து முன்னணி கம்பெனிகள் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. டோட்டல் கம்பெனி வந்து இந்தியாவில் மட்டும் 3500 கம்பெனி இருக்குது ட்ரிபிள் சம்மந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் 1500 கம்பெனி ப்ளஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. ட்ரிபிள் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டாரும் போகலாம், அண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் போகலாம், கன்சியூமர் எலக்ட்ரிக்கலாக போகலாம். நீங்கள் வந்து கம்பெனிஸுங்கிறத விட என்னெல்லாம் என்ஜினியராக போகலாங்கிறது இங்கே போட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஸ்பெஷலைஸ் என்ஜினியரிங்கை போகலாம், இண்டஸ்ட்ரியல் பவர், செமிகண்டக்டர் டிசைன் லைனில் போகலாம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இவி சைட்லேயும் போகலாம். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் சேலரி ஏன் நான் இங்கே போடல அப்படின்னா அது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஆவரேஜ் சேலரி மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5 to 7 lakhs வரைக்கும் கிடைக்கும். அண்ட் ஹியூஜ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது படிப்படியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். வருஷத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 4 வருஷம் கழிஞ்சு 3 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக சம்பாதிக்கலாம். 30 lakhs per annum 50 lakhs per annumலாம் ஒரு 3-4 வருஷம் ஆகணும். அண்ட் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் நிறையா நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே இன்டர்ன்ஷிப் ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் நிறையா போக பாருங்கள். பார்ட் டைம் ஜாப் இப்போவே வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்ட் டைம் ஜாப் ஒரு 5000-6000 சம்பளத்துக்கு ஏதாவது சார் படிக்கிறக்கே நிறைஞ்சிருக்கு பார்ட் டைம் ஜாப் சொல்கிறீங்க, வாரத்துக்கு 5 நாள் போகிற மாதிரி பார்ட் டைம் ஜாப் ட்ரிபிளிக் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்பில் நிறைய வேலைகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட இதை கற்றுக்கலாம். அப்போ தான் இனோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோடிங் லாங்குவேஜ் என்ன தான் ட்ரிபிளி படித்தாலும் இந்த கோடிங் நாலேஜ் இருக்கணும்ல, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்ல, அதை நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறையா துறையில் போகலாம். கட் ஆஃப் வந்து டயர் 1 காலேஜில் வந்து 170+ எடுத்தால் போதும், ட்ரிபிளிக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். டயர் 2ல் வந்து 155+ எடுத்தாலே போதும், டயர் 3ல 135+ எடுத்தாலே போதும். ட்ரிபிளி எடுக்கிறவங்க லக்குன்னு நான் சொல்லுவேன். நல்ல கல்லூரியில் சீட்டு கிடச்சிரும். ஏன்னா எல்லோரும் ஈஸியாக அந்த சிஎஸ்சி தான் போவான். நம்ம ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸினா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து ஏஐ துறையிலையும். அண்ட் ட்ரிபிளி வித் ஏஐ அதுவும் சொல்ல மாட்டேன். கோர் வித் ஏஐ படிக்கும்போது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஏஐ நாலேஜும் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய டிசைனிங் ஒர்க்கெலாம் இருக்குது ட்ரிபிளியில். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏஐ நாலேஜும் நீங்கள் கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஈஸி சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் சப்ஜெக்ட்ஸு. மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட் தியரி, சிக்னல் சிஸ்டம், மேக்ஸு எல்லாமே படிப்போம். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் படித்தாலும் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோரில் ட்ரிபிளி ஈஸியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சப்ஜெக்ட் பக்கம் அந்த கோரில் வருது. மீதி ஃபண்டமெண்டல்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது வந்துடுது. அண்ட் சோஷியாலஜி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இந்த மாதிரி சோஷியலாக படிக்கிறது வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% தான் நம்ம கோரே நம்ம படிக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈஸி நம்ம அன்றைக்கே பார்த்தோம். டூயல் கேரியர் பற்றி ஐடி சைடும் போகலாம், ட்ரிபிளி சைடும் போகலாம், கம்யூனிகேஷன் சைடும் போகலாம். செமிகண்டக்டர் டிவைஸ் கம்பெனிஸ் நிறையா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடு, கோர் செக்டாரில் குளோபல் டிமாண்டு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும், ஐடி செக்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரிபிளிக்கும். ஓகேங்களா? காமன் நேம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ட்ரிபிளிக்குமே இந்த கம்பெனியெல்லாம் வருவாங்க. இது ஈஸிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிமாண்டான கம்பெனி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிமாண்டான கம்பெனி, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஈஸி கம்பெனி செமிகண்டக்டர் டிவைஸு, டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம போவோம். அண்ட் லாஸ்ட்டாக சேலரி வந்து ஈஸிக்கு ட்ரிபிளியை விட அதிகமானு கேட்டிங்கன்னா சேம் தான். என்ன நீங்கள் எடுக்க போகிற துறை தான். எங்கே நீங்கள் துறைகள், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏஐ கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா சேலரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த கம்பெனியோட எம்என்சி கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டார்ட் அப்பில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மீடியம் சேலரி வாங்குகிற கம்பெனியில் ஒரு மாதிரி இருக்கும். கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும், வேலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதனால் நம்ம சேலரி வந்து ட்ரிபிளிக்கு சொன்னது இங்கேயும் நான் சொல்ல போகிறேன். 5 to 7 lakhs per annum வந்து ஆவரேஜாக. அண்ட் ஹைப்பாக நம்ம வந்து நம்ம திறமை ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி சேலரிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எனிவே நான் வந்து ஈஸி பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொன்னதுனால இதில் நான் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். பட் ட்ரிபிளி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரிபிளி வந்து எல்லாருமே எடுக்கலாம். கேர்ள்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வதந்தியே போயிட்டுருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கலாம். கேர்ள்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் என் கூட படித்தப்போ 20-25 கேர்ள்ஸ் படித்தாங்க. இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க. ஸோ ட்ரிபிளி ஒரு ஆப்ஷனாக வைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் நான் வந்து மனசை மாத்திரக்கெல்லாம் சொல்ல. ட்ரிபிளிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்டு வந்து யாருக்கும் தெரிய மாட்டேது. சிஎஸ்சின்னு நினச்சா அந்த சைட் போகிறாங்க, நமக்கு இந்த சைடு ஆளு கம்மியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோ மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் சிவிலில் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அண்ட் எந்த காலேஜ் ரிவ்யூ பற்றி சொல்லணும்னு சொல்கிறேன், எதை பற்றி வீடியோ வேணும்னு சொல்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.